பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு பற்றி விஜய் என்ன முடிவு எடுத்திருக்காரு, அதோட விஜய் கட்சியோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு சீமான் கேட்டிருக்காரு. அதை பற்றி நம்ம எப்படி சார்? இது அரசியல் ரீதியாக கேட்கப்பட வேண்டிய ஒரு நியாயமான கேள்விதான். இந்த பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு, முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏழைகள் முன்னேறி வரணும். அது எந்த சாதியினராக இருந்தாலும், பிராமணராக இருந்தாலும் சரி, வேற எந்த சாதியினராக இருந்தாலும் சரி, ஏழைகள் வாழ்வு நிலையில ஏழ்மையில் இருக்கிறவங்க முன்னேறி வருவதற்கு அரசு திட்டம் வகுத்து செயல்பட வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதுல அந்த கிரைட்டீரியா வச்சிருக்காங்க இல்லையா, எக்கனாமிக் கிரைட்டீரியா, எந்த வருமானத்துக்கு கீழே இருக்கிறவங்க ஏழைகள்ட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்கு கிரைட்டீரியா தான் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருப்பவர்கள் ஏழைகள். அந்த ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுதான் ரொம்ப நகைப்புக்கு இடமானதாக இருக்கு. நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. ஆண்டுக்கு 8 லட்சம் வருமானம் என்றால் ஒரு மாத வருமானம் 66,000 ரூபாய். 66,000 ரூபாய்க்கு கம்மியா இப்போ ஒருத்தர் 65,000 ரூபாய் மாசத்துக்கு சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னாக்க அவங்க ஏழைகள்னு மத்திய அரசு சொல்லுது. இதை யாராவது ஏத்துக்க முடியுமா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? எனவே இதை பத்தி விஜய் தன்னுடைய கருத்துக்களை ஓப்பனாக சொல்ல வேண்டும் என்பதுதான் என் எதிர்பார்ப்பும் கூட. அதே சமயத்தில் இந்த பொருளாதார ரீதியில் எவ்வளவு வருமானம் இருக்கிறவங்க ஏழைகள் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதுல கவனம் இருக்கணும். ஒரு 20,000 ரூபாய்க்கு குறைவாக சம்பாதிக்கிற, மாசத்துக்கு 20,000 ரூபாய்க்கு குறைவாக சம்பாதிக்கிறவர்கள் ஏழைகள் அப்படின்னு சொன்னாதான் அதுல ஒரு நியாயம் இருக்கு, லாஜிக் இருக்கு. இதையும் விஜய் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதை பற்றி எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று நான் இந்த பேட்டியின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். சார், ஊழல் எதிர்ப்பு தான் விஜயோட முதல் நிலைப்பாடுன்னு சொல்றாங்க. ஆனால் ஜெயலலிதாவோட ஊழலையோ, எடப்பாடி அவர்களின் ஊழலையோ, இல்லை மற்ற கட்சியின் ஊழல் பற்றியோ விஜய் பேசுவார். ஒன்லி திமுகவோட ஊழல் பற்றி மட்டுமே பேசியிருக்காரு. ஸோ அப்போ மற்றவங்களாம் ஊழல் பண்ணலன்னு விஜய் சொல்ல வராரா? ஊழல் ராணி ஜெயலலிதா அப்படின்னு நானே கூட இதுக்கு முந்தின வீடியோக்களில் பேசியிருக்கேன். அதே போல எடப்பாடி ஆட்சியிலையும் ஊழல்கள் நிறைய நடந்திருக்கு. எடப்பாடியே கூட நெடுஞ்சாலை கான்ட்ராக்ட் விட்டதுல ஊழல் பண்ணி இருக்கிறாருன்னு சொல்லி அவர் மேல வழக்குகள்லாம் இருக்கு. ஆனாலும் இப்போ அந்த ஊழல்களை பற்றி விஜய் பேசாமல் இருப்பதுதான் அரசியல் சாணக்கியத்தனம். ஏன்னா தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயற்பட வேண்டும், சீர்தூக்கி செயற்பட வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்போ புதிதாக பிறந்திருக்கும் தாவேகா கட்சிக்கு ஒரு உத்தேசமா தோராயமாக சொன்னா ஒரு 10% 12% ஓட்டுகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். திமுகவுக்கு கிட்டத்தட்ட 28% ஓட் பேங்க் இருக்குது. ஸோ 28% ஓட்டு வச்சிருக்கிற திமுகவை 12% ஓட்டு வாங்கக்கூடிய விஜய் எதிர்த்து நின்று ஜெயித்து ஆட்சி அமைப்பதெல்லாம் இயலாத காரியம் நடைமுறைப்படி. ஆனா அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட 25% ஓட் பேங்க் இருக்கு. எனவே அந்த 25%ஓட விஜயுடைய 12% ஓட் பேங்கும் சேர்ந்துன்னா 37% ஓட் பேங்காக மாறும். அப்போ திமுகவை சுலபமாக வீழ்த்திவிட முடியும். எனவே இது போன்ற பாலிட்டிக்ஸ் இஸ் நத்திங் பட் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இது போன்ற சாதுரியமான செயற்பாடுகள் காரணமாகத்தான், அந்த எதிர்கால திட்டங்கள் காரணமாகத்தான் விஜய் அதிமுகவை பற்றி அவங்க முன்னாடி செஞ்ச ஊழல்களை பற்றி பேசாம இருக்கிறாரு. அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு அரசியல் களத்தில் இருக்கின்ற ஒரு தலைவன் அப்படித்தான் இருக்க வேண்டும். அதே போல எடப்பாடியுமே கூட தன்னுடைய கட்சியினருக்கு உத்தரவு போட்டிருக்கிறாராம். இது
வெளிப்படையாக வரவில்லை. ஆனால் வந்து உள் வட்டாரங்களிலிருந்து கிடைத்த தகவல், விஜயை பற்றி யாரும் வந்து எதிர்த்து பேசாதீங்க அப்படின்னு தன்னுடைய கட்சியினருக்கு ரகசிய உத்தரவு போட்டிருக்கிறார். ஏன்னா அவருக்குமே கூட விஜய் தன் கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை சொல்வதற்கு சீமானுக்கு என்ன தகுதி இருக்கிறது? சீமான் வாய்க்கு வாய் எடப்பாடியை சித்தப்பா சித்தப்பாடி என்று பேசிக் கொண்டிருந்தவர். அதே போல சசிகலாவை சின்னம்மா சின்னம்மா என்று பேசிக் கொண்டிருந்தவர். ஊழல் மூலம் சொத்து குவித்ததற்காக உச்ச நீதிமன்றத்தாலேயே தண்டிக்கப்பட்டு 4 ஆண்டுகள் பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் இருந்து தண்டனை காலம் முடிந்து வெளியே வந்த சசிகலாவை போய் சந்திச்சு வாழ்த்து சொன்னவர் இதே சீமான் தான். அது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு வேற ஒரு இடத்துல ஒரு பேட்டியில கூட சொல்லியிருக்கிறாரு, பேட்டியிலேயோ ஒரு மேடை பேச்சிலே எதுலையோ சொல்லியிருக்கிறாரு, சித்தப்பா எடப்பாடி சித்தப்பாவுக்கும் சின்னம்மாவுக்கும் இடையில வந்து பாலமாக இருந்து செயல்பட முயற்சிக்கிறேன், அவங்க 2 பேரையும் பிரிஞ்சு போன அவங்க 2 பேரையும் மறுபடியும் சேர்த்து வைக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு கூட வெளிப்படையாக பகிரங்கமாக சொன்னார் சீமான். இவர் நடத்துறது நாம் தமிழர் கட்சி, எடப்பாடி நடத்துறது அதிமுக கட்சி. சசிகலா வந்து அறிவிக்கிறது அதிமுகவுக்கு நான் தான் சொந்தக்காரி, நான் தான் தலைமைன்னு சசிகலாவுடைய கிளைம். அப்படி இருக்கும்போது நான் தரகு வேலையை பார்க்க முயற்சி பண்றேன், யாருக்கு எடப்பாடிக்கும் சசிகலாவுக்கும் இடையில அரசியல் ரீதியான தரகு வேலைக்கு நான் முயற்சி பண்றேன்னு ஒரு தலைவன் எந்த தலைவனா சொல்லுவானா? அப்படி 2 பேருமே ஊழல் செய்தவங்க, அந்த 2 ஊழல்வாதிகளே ஒன்று சேர்த்து வைக்க நான் முயற்சி பண்றேன்னு சொன்ன சீமானுக்கு இன்றைக்கு ஊழலை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? சார், சமீபத்தில் எந்த அரசியல் பேட்டியை பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வந்தது? நடிகை கஸ்தூரியின் புதிய தலைமுறை பேச்சை கேட்டபோது எனக்கு மட்டுமல்ல, மான உணர்வுள்ள தமிழர்கள் எல்லாருக்குமே வந்து கோபம் வந்திருக்கும். அதுல எப்பவுமே வந்து ஏதாவது தன்னை பெரிய மேதாவி மாதிரி கற்பனை பண்ணிக்கொண்டு உளறுவது கஸ்தூரியின் வழக்கம்தான். இந்த பேட்டியில ஓவரா உளறி இருக்கிறாங்க. வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற ஒரு பழமொழி எப்படி வந்ததுனாக்கா, அது வந்து ஆங்கிலேயர்களை வச்சு வந்த பழமொழி கிடையாது, பிராமின்ஸை வச்சு வந்த பழமொழி. ஐயங்கார்லாம் வெள்ளையா இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறத வச்சு வந்த பழமொழி அப்படின்னு உலக இருக்கிறாங்க. அப்படின்னா வந்து கருப்பு தோல் இருக்கிற எல்லாருமே வந்து இப்போ பொய் சொல்றவங்களா? என்ன இதுல இதன் மூலமா என்ன சொல்ல வர்றாரு கஸ்தூரி? இந்த உளறல் ஒண்ணு. 2வது, இதை விட கொடுமையான இன்னொரு உளறல் என்னன்னாக்கா, அது வந்து இந்த பொருளாதார ரீதியில் முன்னேறியவர்களுக்கான இடஒதுக்கீடு பற்றின விவாதம் என்று நினைக்கிறேன். அந்த விவாதத்தை நான் முழுமையா பார்க்கல, கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் நான் பார்த்தேன். அதுல என்ன பேசியிருக்காங்கன்னா கஸ்தூரி, இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக பதவிகளுக்கு வந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவங்கெல்லாம் நிறைய ஊழல் பண்ணி எக்கச்சக்கமா சொத்து சேர்த்து வச்சுட்டாங்க. ஆனா உயர் பதவிகளில் இருந்தா கூட பிராமணர்கள் ஊழல் பண்ணது கிடையாது, லஞ்சம் வாங்கினது கிடையாது. அதனால அவங்க வந்து இன்னமும் கூட பதவியில் இருந்தாலும் கூட அவங்க குடும்ப ஏழ்மையில் தான் இருக்கு என்றும் உளறி வைத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு! அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இவங்க எல்லாருமே வந்து ஊழல் பேர் வழிகள் அப்படின்னு சொல்றதுக்கு கஸ்தூரிக்கு என்ன தைரியம் இருக்கு? இத வந்து எல்லாரும், எல்லா கட்சியினரும் ஒன்று சேர்ந்து கடுமையாக கண்டிக்க வேண்டும். கஸ்தூரி தன் பேச்சுக்கு மன்னிப்பு கேட்கும்படியாக செய்ய வேண்டும். ஊழல் பண்றவங்களையும் சரி, லஞ்சம் வாங்குறவங்களையும் சரி, எல்லா ஜாதியினரும் தான் இருக்கிறாங்க. அவங்க பேர் எனக்கு சித்ரா ராமகிருஷ்ணன் என்ற ஞாபகம். தேசத்துக்கு எதிரான ஒரு விஷயத்துல வந்து ஒரு சாமியாருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு நம்மளுடைய இந்திய தேசத்துக்கு எதிரான
விஷயங்களை அவங்க பண்ணினாங்கன்னு சொல்லிட்டு செபி என்கிற நிறுவனம் கண்டுபிடிச்சு அவங்க மேல வழக்கு தொடுத்திருக்கு. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம். அந்த சித்ரா ராமகிருஷ்ணன் ஒரு பிராமின் தான். எனவே லஞ்சம் வாங்குறவங்க, ஊழல் செய்யறவங்க பிராமின்ஸ்லயும் இருக்கிறாங்க, மற்ற ஜாதியிலயும் இருக்கிறாங்க. அதே போல நேர்மையானவர்கள் பிராமின்ஸ்லயும் இருக்கிறாங்க, மற்ற ஜாதியிலும் இருக்கிறாங்க. இப்போ சகாயம் ஐஏஎஸ் நேர்மைக்கு பெயர் போன ஒரு அதிகாரி. அதனால தன்னுடைய பதவி காலத்தில் 30 முறை 2 கழக ஆட்சிகளாலும் பந்தாடப்பட்டவர் சகாயம். அவர் என்ன பிராமினா? எனவே இது இந்த மாதிரி ஒரு இனத்தையே கொச்சைப்படுத்தி கஸ்தூரி பேசியதை கேட்டு எனக்கு உள்ளபடியே ரொம்ப கோபம் வந்துச்சு. அது மற்ற தமிழர்களும் இதற்கான எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சார், இறுதியாக நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் சார். சினிமா பஜார் நேயர்களுக்கு நன்றி. உங்கள் கருத்துக்களை அது அரசியல் ரீதியாக என்னுடைய கருத்துக்களுக்கு எதிரான கருத்துக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நன்றி சார்.